இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணும்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தனல்லவர் ஆமென் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தனல்லவர் ஆமென் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். கத்தனல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, சந்தோஷமா இருக்கீங்களா? ஷார்ட் மெசேஜை கேட்பதற்கு முன்பாக நாம் எப்பொழுதும் போல ஒரு சின்ன ஜெபத்தை நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஏறெடுக்கலாமா? சேனைகளின் கர்த்தாவே, சகலத்தையும் செய்ய வல்லவரே, இப்பொழுதும் கூட நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவை, என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ராஜா. உம்முடைய வேலையை செய்து கொண்டு பயத்தோடு நடுக்கத்தோடு என்ன நடக்குமோ என்ற திகிலோடு இருக்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகளை உம்முடைய வார்த்தைகள் பலப்படுத்தட்டும், ஸ்திரப்படுத்தட்டும், திடப்படுத்தட்டும். எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் ராஜா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இன்றும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு என்று கொடுத்த வேத வசனம் 118வது சங்கீதம் 15, 16வது வேத வசனங்கள் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். 118வது சங்கீதம் 15, 16வது வேத வசனங்கள். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். ஆமென் அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீதிமான்கள் தேவாலயங்களிலே ஆராதிக்கிற கூடாரங்களிலே கூடி நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது, அந்த ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் கேட்கும் பொழுது அவர்களுக்கு விரோதமாய் அநேகம் பேர் எழும்பி நின்று அவர்களுக்கு பிரியம் இல்லாத காரியங்களை செய்வார்கள். ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் இருப்பதால் கர்த்தருடைய பாதுகாப்போடு கர்த்தரை முழு மனதோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு நாம் முதல்ல நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட பாதுகாப்பு பல தேசங்களில் இல்லை. இப்படிப்பட்ட பாதுகாப்பை தருகிற ஒரு நல்ல முதல்வரை கர்த்தர் பதவியில் அமர்த்தினதுனால நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும் என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தங்கி ஆராதிக்கிற கூடாரங்களில் ஜெய கம்பீரமாய் அவர்கள் ஆராதிப்பது உண்டு. ஆனாலும் சில நேரங்களில் அவர்கள் கர்த்தரை அறியாத புறஜாதியார் ஆள்கிற தேசங்களில் மறைவாய் சப்தமில்லாமல் ஆராதிப்பார்கள். ஏன்னா அவர்கள் ஆராதிப்பது வெளியில் தெரிந்தால் அவர்களுக்கு மரண தண்டனை நிச்சயம். அப்படி அவர்கள் மறைவாய் சப்தமில்லாமல் ஆராதித்தாலும் அங்கேயும் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. ஏன்னா கர்த்தருடைய ஆளுகை அங்கே பலமாய் இறங்கும். அவருடைய எதிரிகளை அஞ்சி நடுங்கும்படி கர்த்தரே பராக்கிரமசாலியாய் அவருடைய வல்லமையுள்ள வலது கரத்தை நீட்டி அவர்களை பாதுகாப்பார். எப்படி அன்று எலிசா தீர்க்கதரிசியை சுற்றி அக்கினி மதிலாய் சேனைகளை அனுப்பி பாதுகாத்தாரோ, அதுபோல எலிசா தீர்க்கதரிசியை பிடிக்கும்படியாய் சீரியாவின் ராஜா குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்புகிறான். இந்த எலிசா தீர்க்கதரிசியும் அவனுடைய வேலைக்காரன் மாத்திரம் தனித்திருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய இராணுவத்தை கண்டு எலிசாவின் வேலைக்காரன் பயப்படுகிறான். ஆனாலும் கூட எலிசா அவனை பார்த்து சொல்கிறான். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 16வது வேத வசனத்திலே, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 16வது வேத வசனம். எலிசா தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, எலிசா
கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரனின் கண்களை திறந்தார். அப்பொழுது அவன் பார்த்து ஆச்சரியப்படும்படி எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாதுகாப்பு தேவனுடைய தாசர்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு, கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு உண்டு. அதனால் பயப்படாதீர்கள், திகையாதீர்கள், கலங்காதீர்கள். கர்த்தர் உங்களோட இருப்பார். அன்று எலிசாவை பாதுகாத்த தேவன் இப்பொழுதும் கூட உங்களை அப்படியே பாதுகாப்பார். அப்படி நடக்குமா என்று நீங்கள் நினைக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 20வது வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எரேமியா 15வது அதிகாரம் 20வது வேத வசனம், உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு ரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்பு வைப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். எரேமியாவை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன்னை இந்த ஜனத்திற்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்பு வைப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, எரேமியா தீர்க்கதரிசியை சுற்றிலும் கூட கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். எரேமியாவை எதிர்த்து நிற்கிற ஜனங்களுக்கு முன்பாக அவரை ஒரு வெண்கல அலங்கமாய், வெண்கல மதிலாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒருவன் கூட அவரை எதிர்த்து நிற்க முடியாத ஒரு பாதுகாப்பை அவருக்கு கொடுப்பேன் என்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, இப்பொழுதும் கூட எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ என்று பயத்தோடு நடுக்கத்தோடு யாருக்கும் தெரியாமல் கர்த்தரை உங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அன்று எரேமியாவிற்கு சொன்ன வார்த்தைகள் தான் உங்களுக்கும், உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்பு வைப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்ற வார்த்தைகள் தான் கர்த்தர் உங்களுக்கும் கொடுக்கிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இப்படிதான் கர்த்தரை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட, கர்த்தரை அறியாத ஒரு சகோதரர் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ஆராதனையை நடத்தி கொண்டிருந்தார். அவருக்கு தெரியும் அவரை சுற்றிலும் எதிரிகள் அநேகம் பேர் உண்டு என்று. ஆனாலும் கூட ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை அவரை நோக்கி வந்த அன்பான கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு அவர் அந்த சத்துணவை கொடுத்து அவர்களை ஆறுதல் படுத்தி வந்தார். அவர்கள் மறைவாக ஒரு கட்டிடத்தின் அடித்தளத்திலே தங்கி வேதத்தை வாசித்து ஜெபித்து ஒருவரை ஒருவர் தேற்றி கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு வந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு 5 பேர் கருப்பு நிற ஆடை அணிந்தவர்களாய், கையில் துப்பாக்கி ஏந்தியவர்களாய் வந்தார்கள். அதை கண்டு அவர்கள் நடுங்கி பயந்தார்கள். அவர்கள் அப்படி வந்து ஒரு வயதான நபரை தாக்கி அவர் மயக்கமடைந்து கீழே விழுந்து விட்டார். அது மாத்திரமல்ல, அங்கு கூடியிருந்த பெண்களும் குழந்தைகளும் அதை கண்டு பயத்தோடு நடுக்கத்தோடு அழக்கூட திராணி இல்லாதவர்களாய் அமைதியாயிருந்தார்கள். இந்த கூட்டத்தை தலைமை ஏற்று நடத்தின அந்த அன்பு சகோதரர் மாத்திரம் அவர்களுக்கு முன்னால் வந்து நின்று அவர்களை பார்த்து சொன்னார், நாங்கள் இங்கே உணவுதான் விநியோகம் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்று. அதை கேட்டு அவன் கோபத்தோடு துப்பாக்கியின் அடிப்பாகத்தால் அவர் வயிற்றில் அடித்தான். அவருக்கு தாங்க முடியாத ஒரு வலி. அது மாத்திரமல்ல, மீதியாயிருந்த பெண்களையும் ஆண்களையும் அந்த சிறு பிள்ளைகளையும் சுவருக்கு எதிராக ஒரு வரிசையில் முழங்கால் படியிட வைத்தான். முதல்ல இந்த ஆசிரியரை, உங்கள் தலைவரை கொன்றுவிட்டு உங்களை கொன்றுவிடுவோம் என்று அவன் சொன்னான் அகங்காரத்தோடு. அப்படி சொன்ன வேளையிலே அவன் அந்த அன்பு சகோதரரை பார்த்து ஏளனமாய் சொன்னான். அவர் தலையிலே கன்னை வைத்து, உன் கடவுள் எங்கே? ஏன் அவர் உன்னை காப்பாற்ற வரவில்லை? அவர் அவ்வளவு வலிமையானவர் இல்லையா என்று. உடனே இந்த சகோதரர் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஒரு குரல் எழும்பினது, அவர் இங்கேயும் இருக்கிறார். ஏன் அவர் உங்கள் ஆண்டவரும் கூட, அவர் உங்களை கூட ரட்சிப்பார் என்று அவர் தைரியமாய் சொன்னார். அதற்கு அவர்கள் அவரை விழாவிலே அடித்தார்கள். ஆனாலும் கூட அவர் கண்களை மூடிக்கொண்டு, பிதாவே இவர்களை மன்னியும் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த பொல்லாதவர்களை, தன்னை அடித்து வேதனைப்படுத்தினவர்களை மன்னித்து வார்த்தைகளை சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும் என்று. உடனே அவன் என்ன சொன்னான்? சுடு என்று சொன்னான். அந்த 5 பேரையும் தலைமை ஏற்று நடத்தினவன்
முதல்ல இவரை சுடு என்று கட்டளையிட்டான். அப்படி சொன்ன அதே வேளையிலே இடி போன்ற ஒரு சத்தம் எழும்பினது. அந்த சத்தம் கட்டிடம் முழுவதும் எதிரொலித்தது. அது மாத்திரமல்ல, அந்த சத்தத்தினால் வானமே கிழிந்தது போலிருந்தது. அது மாத்திரமல்ல, எனக்கன்பான தெய்வ ஜனமே, வெப்பமான சூறாவளி போன்ற காற்று அந்த அறை முழுவதும் சுழன்று சுழன்று அடித்தது. இந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் ஆராதனை ஆரம்பித்து கொஞ்ச நேரத்திலேயே அவர்கள் கரண்ட் போய்விட்டதால் 5 மெழுகுவர்த்திகளை ஏற்றி ஆராதனையை நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த பொல்லாதவர்கள் உள்ளே நுழைந்த அந்த வேளையிலே அந்த மெழுகுவர்த்திகள் அணைந்து போய்விட்டது. ஆனால் இந்த சூறாவளி போன்ற காற்று அந்த அறை முழுவதும் சுழன்று சுழன்று அடித்தாலும் கூட அணைந்த அந்த கேண்டில்ஸ் எல்லாம் 1/2 மீட்டர் உயரத்திலே நல்ல அழகாய் தீச்சுடர்களைப் போல ஒளிர்விட்டு பிரகாசித்தது. அந்த நேரத்திலே அந்த 5 பேரும் ஏதோ ஒரு சக்தி தங்களை தாக்கியது போல தரையிலே விழுந்தனர். பக்கவாதம் தாக்கியது போல அவர்கள் மரித்து போகவில்லை. ஆனாலும் கூட அவர்களால் எழும்ப முடியாத அளவுக்கு ஒரு சக்தி அவர்களை கீழே தள்ளினது. பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டவர்களைப் போல அவர்கள் தரையிலே விழுந்து கிடந்தார்கள். திடீரென்று அந்த காற்று நின்றுவிட்டது. இங்கே கூடியிருந்த அத்தனை பேருக்கும் இவ்வளவு காரியங்களை பார்த்து பயம், நடுக்கம். அமைதியாய் சிறு பிள்ளைகள் கூட லேசான விசும்பலோடு அழுது கொண்டு இந்த காரியங்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே அந்த 5 பேரின் தலைவன் எழுந்து இந்த அன்பு சகோதரரை நோக்கி வந்தான். அவர் முன்பாக அவன் முழங்கால் படியிட்டு அவருடைய கரத்தை பற்றி கொண்டு அவன் சொன்னான், அவர்களை பார்த்தேன் என்று. அவர்கள் தேவ தூதர்கள். உங்கள் அனைவரையும் சுற்றி அவர்கள் நின்றார்கள். உங்களை சுற்றிலும் ஒரு பெரிய வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த தேவ தூதர்கள் கையிலே அக்னி மயமான வாள்கள் இருந்தது, நெருப்பினால் உண்டான வாள்கள் போன்று. அது மாத்திரமல்ல, அந்த தேவ தூதர்களுடைய முகங்கள் சூரியனை போல பிரகாசித்தது என்று அவன் கண்ணீரோடே சொன்னான். அதை பார்த்து இன்னொருவனும் ஓடி வந்து, நானும் அவர்களை பார்த்தேன், அவர்கள் தேவ தூதர்கள், அவர்கள் சாதாரண மனிதர்களை காட்டிலும் மகா உயரமாய் இருந்தார்கள் என்று. 5 பேரும் யார் கொல்லும்படி வந்தார்களோ, கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை கொல்லும்படி வரிசை வரிசையாய் முழங்கால் படியிடச் சொன்னார்களோ, அவர்கள் கர்த்தரை தங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு கண்ணீரோடு இந்த கூட்டத்திலே வந்து சேர்ந்து கொண்டார்கள். எனக்கன்பான தேவ ஜனமே, சுற்றி உள்ளவர்களும் கூட இந்த அடித்தளம் முழுவதும் அக்னியினால் பற்றி எரிவது போல் இருக்கிறதே என்று. இங்கே தேவதூதர்கள் கூட்டம் இந்த அடித்தளம் முழுவதும் வெளியையும் உள்ளேயும் இருக்கிறதே என்று பார்த்து அவர்களும் பிரமித்து திகைத்து நின்றார்கள். எவ்வளவு ஆச்சரியமான காரியம் பார்த்தீர்களா? இப்படியெல்லாம் நடக்குமா என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நிச்சயம் நடக்கும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, யார் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை கொல்லும்படி வந்தார்களோ அவர்கள் தங்களை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே அவர்கள் 4 பேரும் கர்த்தரை தங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார்கள். ஒருவன் மாத்திரம் வெளியில் சொல்லாமல் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன் என்று உறுதியாக ஆணையிட்டான். அவர்கள் மறுபடியுமாய் அவர்கள் கூட்டத்திற்கு போய் சேரவில்லை. இங்கேயே தங்கியிருந்து கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட அதிசயங்களை கண்டு அநேகம் பேர் இந்த அன்பு சகோதரரோட கூட கர்த்தரை ஆராதிக்க கூடி வந்தார்கள். அநேகம் பேர் கர்த்தரை தங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவனவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்களும் கூட கர்த்தரை அறியாத தேசங்களிலே மிஷனரிஸாய், ஊழியக்காரர்களாய், கிறிஸ்தவ தலைமை போதகர்களாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கலாம். இங்கே முதல்ல உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் உங்கள் சபை விசுவாசிகளையும் எப்பொழுதும் போல சர்வ வல்லமையுள்ள தேவனிடம் ஒப்புக்கொடுங்கள். பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள். அந்த பொல்லாத மனிதர்கள் அந்த சகோதரரையும் அவருடைய கூட்டத்தினரையும் கொல்ல வருவதற்கு முன்பாக கர்த்தர் அந்த அன்பு சகோதரருக்கு கொடுத்த வேத வசனம், அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தர் கொடுத்த வேத வசனம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் உள்ள அந்த வேத வசனத்தை கொடுத்து கர்த்தர் அவரை பலப்படுத்தினார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 10 வேத வசனத்தை தந்து, இப்படியெல்லாம் காரியங்கள் நடக்கப் போகிறது,
நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் அவருக்கு வாக்கு கொடுத்தார். அதை போலதான் கர்த்தர் அவரை பாதுகாத்தார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, உங்களையும் கூட கர்த்தர் அப்படிதான் பாதுகாக்கப் போகிறார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன் என்று அன்று யோசுவாவுக்கு வாக்கு கொடுத்த தேவன். யோசுவா 1 அதிகாரம் 9 வேத வசனத்திலே, பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்று வாக்கு கொடுத்தார். எனக்கன்பான தேவ ஜனமே, அப்படிதான் உங்களையும் பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் பயப்படாமல், திகையாமல், கலங்காமல், தைரியமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய வேலையை செய்யுங்கள். உங்களை எதிர்த்து நிற்பவர்கள் எல்லாரும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்குவார். ஆமென், அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். ஆபத்து காலத்தில் கூப்பிடும் போது அருகில் வந்து கரம் பிடிப்பாரே, கண்ணீரின் பாதையில் நடந்திடும் போது தோளில் சுமந்து தாங்கிடுவார். யாக்கோபின் தேவனின் உயர்ந்த அடைக்கலமே, பலனும் அவரே, துணையும் அவரே, பாதுகாக்கும் பரமன் அவரே. பலனும் அவரே, துணையும் அவரே, பாதுகாக்கும் பரமன் அவரே. அநாதி தேவன் என் அடைக்கலம் அவர், நித்திய பூயங்கள் என் ஆதாரம். கொந்தளிக்கும் மலை புரண்டு வந்தாலும், கோர புயல் என் மேல் வீசினாலும், காற்றையும் கடலையும் அமர்த்திய இயேசு கரத்தின் நிழலில் மூடிடுவார். யாக்கோபின் தேவனின் உயர்ந்த அடைக்கலமே, பலனும் அவரே, துணையும் அவரே, பாதுகாக்கும் பரமன் அவரே. பலனும் அவரே, துணையும் அவரே, பாதுகாக்கும் பரமன் அவரே. அநாதி தேவன் என் அடைக்கலம் அவர், நித்திய பூயங்கள் என் ஆதாரம். ஆபத்து காலத்தில் கூப்பிடும் போது அருகில் வந்து கரம் பிடிப்பாரே, கண்ணீரின் பாதையில் நடந்திடும் போது தோளில் சுமந்து தாங்கிடுவார். யாக்கோபின் தேவனின் உயர்ந்த அடைக்கலமே, பலனும் அவரே, துணையும் அவரே, பாதுகாக்கும் பரமன் அவரே. பலனும் அவரே, துணையும் அவரே, பாதுகாக்கும் பரமன் அவரே. அநாதி தேவன் என் அடைக்கலம் அவர், நித்திய பூயங்கள் என் ஆதாரம். சோதனை சோர்வுகள் சூழ்ந்து கொண்டாலும், வேதனை பாரங்கள் நெருங்கி வந்தாலும், உலகை ஜெயித்த இயேசுவை பார்ப்பேன். சோர்வுகள் பாரங்கள் பறந்திடுமே, யாக்கோபின் தேவனின் உயர்ந்த அடைக்கலமே. பலனும் அவரே, துணையும் அவரே, பாதுகாக்கும் பரமன் அவரே. பலனும் அவரே, துணையும் அவரே, பாதுகாக்கும் பரமன் அவரே. அநாதி தேவன் என் அடைக்கலம் அவர், நித்திய பூயங்கள் என் ஆதாரம்.